நீங்கள் பார்த்துருக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டியோட சார்ஜருக்குள்ளே இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கட் ஆஃப் ஆகிறதுக்கு ஃபுல் சார்ஜ் ஆனால் கட் ஆஃப் ஆகிறதுக்காக ஒரு ரிலே. இது வந்து லித்தியம் அயன் பேட்டரியோட சார்ஜர். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். அது ஆசிட் பேட்டரியோட இது லெட் ஆசிட்டோட சார்ஜரு. லித்தியம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சார்ஜர் நல்லா பெருசாக வரும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா? வேறு பர்சன்டேஜ் காமிக்கிறதுக்காக வருங்க. இது வந்து பர்சன்டேஜ் காமிக்கிறதுக்கு கீழே வந்து இது கட் ஆஃப் ஆகிறதுக்காக இந்த டயோடு கீழே ரெட்டிஃபையர் போட்டிருப்பாங்க வருங்க. அதிலிருந்து பிளாக் கலர்னு ரெட் கலர் ஒயர் வரும். அதிலிருந்து டிசி வோல்டேஜ், அது வந்து ஏசி வந்து வருங்க. இந்த கேபிளில் 3 ஒயர் வருது பார்த்தீங்களா, அதில் வந்து ஏசி லைன் வரும். ஏசி லைன் வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி இந்த ரெட்டிஃபையருக்கு போகும். டிசிஎம் மாறும். டிசிஎம் மாதிரி கெப்பாசிட்டருக்கு போகும். அதிலிருந்து லைன் எடுத்திருப்பாங்க. அதிலிருந்து எடுத்து இந்த போர்டுக்கு வந்து டிசி லைன் கொடுத்து கட் ஆஃப் ஆகிறதுக்காக டிசி லைன் கொடுத்து அதோட டேட்டா பாருங்கள். இதோட டேட்டா வந்து இங்கே கட் ஆஃப் ஆகும். அந்த மாஸ்ஃபெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாஸ்ஃபெட் வந்து கட் ஆஃப் பண்ணிவிடும். அப்புறம் மேலே ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எது கொடுத்துருக்குறாங்கன்னா பாருங்க, அது வந்து ஹீட் சிங்க் பேஸ்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, தெர்மல் பேஸ்ட் போட்டிருக்காங்க. போட்டு இந்த மேலே பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் கொடுத்துருக்குறாங்க. அந்த அலுமினியம் வந்து இந்த ஹீட்டு வந்து ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக போய்க்கிற மாதிரி. ஹீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹீட் சிங்கிலிருந்து வெளியில் போயிடும். ஹீட் போகிற அளவுக்கு உங்களுக்கு லைஃப் வந்து அந்த மாஸ்ஃபெட்டோட லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக அப்படி கொடுத்துருக்குறாங்க. கூலிங் ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபேன் வந்து ஒரு 2 இன்ச் வரும். 2 இன்ச் டிசி ஃபேனு. இப்போ வந்து நான் இது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்காக நான் கழட்டினேன். இப்போ சரி பண்ணியிருக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆன் பண்ணி அதை எப்படி ஒர்க் ஆகுங்கிறது காமிக்கிறேன். மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. அதை பின்னை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் மாட்டியிருக்கிறேன். இப்போ வந்து சீரியஸ் லைன் ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணியாச்சு. பல்ப் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு பிளிங்க் ஆகிடுச்சு. கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகி லோட் ஆகியாச்சு. அதனால் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து அப்படியே வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதான், அப்புறம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம பேட்டரி நம்ம மாட்டல, அதனால் உங்களுக்கு அது ஸ்கேன் பண்ணுது. வோல்டேஜ் கொடுக்குது, எடுக்கலை, கட் ஆஃப் ஆகிருச்சு. மறுக்க வோல்டேஜ் கொடுக்குது, எடுக்கலை, கட் ஆஃப் ஆகிருச்சு. ஓகேங்களா? பாருங்க, ஒரு 2 ட்ரிப் கட் ஆஃப் பண்ணும். ஓகேங்களா? பவர் கொடுக்கும், கட் ஆஃப் 2 ட்ரிப் பண்ணும். அதுக்கப்புறம் பவர் கொடுக்காது. பாருங்கள், பவர் கொடுக்கல. இது வந்து கெப்பாசிட்டர்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. இந்த கெப்பாசிட்டருக்கு போயிருக்கும் பார்த்தீங்களா வோல்டேஜ், அந்த வோல்டேஜ் வந்து கீழே குறையுது. அவ்வளோதான். அப்படியே டவுன் ஆகிக்கும் நம்ம ஆஃப் பண்ணோம்னா. பாருங்க, சார்ஜ் ஆகலை. ஏன்னா நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணோம்னா மட்டும்தான் சார்ஜ் ஆகும். ஃபுல் சார்ஜ் ஆனாலும் இதே மாதிரி கட் ஆஃப் ஆகிக்கும். அந்த சவுண்டும் கேட்கும் நம்மளுக்கு. அந்த ரிலே ஆன் ஆகிறது, ஆஃப் ஆக டக் டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்கூட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜர் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு சார்ஜர் போட்டிருப்பேன். அதுவும் வீடியோவில் போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி அது டிசி, அந்த இது டிசி ஃபேன் தான். லெட் ஆசிட் பேட்டரிக்கு அந்த சார்ஜர் வரும் பார்த்தீங்களா, அதோட ஃபேன். இதெல்லாமே அதுக்கு வர்ற ஃபேனுக்கு தான். இதெல்லாமே போனது, நான் கழட்டி வச்சுருக்கேன். இது என்ன ஆயிடுச்சு, அந்த புஷ்ஷு போயிடுச்சு. உங்களுக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து ஃபாஸ்ட்டாக ஓடாது. ஸ்லோவாக ஓடும் போது உங்களுக்கு சார்ஜர் ஹீட் ஏறிடும். அதுக்காக நான் இது பூரா கழட்டினது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.